மகள் ஏஞ்சலின் லில்லி அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். நான் ஆஃபீஸில் இருந்தபோது திடீரென்று என் மார்பில் ஒரு வலி உண்டானது. அப்போது உடனே அருகில் உள்ள என் ஆஃபீஸின் கிளினிக்கு நான் போனேன். அவர்கள் இந்த வலியை கண்ட உடனே நீங்கள் கண்டிப்பாக மருத்துவம் பார்க்க போகணும், ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஹாஸ்பிட்டல் என்ற உடனே பயந்து போனேன். இன்னொரு கிளினிக்கு போனேன். அவர்கள் இசிஜி செய்தார்கள். நார்மல் என்று சொன்னார்கள். நான் வீட்டுக்கு போய்விட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்திருந்தேன். நம்முடைய மத்தியிலே அருமையான பாஸ்டர் சுவிசேஷகர் ரவி ஆப்ரஹாம் ஐயா தேவ செய்தியை கொண்டு வந்தார். அவர் தேவ செய்தியை கொண்டு வரும்போது ஒரு காரியத்தை வலியுறுத்தினார். ஜீசஸ் இஸ் வித் மீ, இயேசு என்னோடு இருக்கிறார் என்று மார்பிளை அடித்து 3 முறை சொல்லும்படிக்கு நம்மை ஏவினார். நானும் விசுவாசத்தோடு அதே போல் அறிக்கை செய்தேன். அதன் பின்பு எனக்கு அதிக சுகமானது போல தோன்றினது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஆனால் திங்கட்கிழமை காலை வந்தபோது மீண்டும் அந்த வலி என்னோடு கூட இருந்தது. அதனால் பிரியமானவர்களே, கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் பெரியவர் என்று அவர் நாமத்தை நான் ஸ்தோத்தரித்து உடனே மருத்துவம் போகிறது நல்லது என்று நான் போனேன். அட்மிட் ஆனேன். அவர்கள் பரிசோதனைகளை செய்தார்கள். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவர்கள் சொன்னார்கள், நீ சுகமாக இருக்கிறாய், ஒரு வேளை இது மசில் பெயின் மட்டுமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். நான் விசுவாசிக்கிறேன் இது தேவன் என் ஜெபத்தை கேட்டார் என்று. ஸ்ரீலங்காவில் எங்களுடைய ஒரு மகள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பிரைன் டியூமர். அந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து போனாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கள் எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்டு அந்த இக்கட்டான மேஜர் ஆப்ரேஷன்லேருந்து நேற்று மகள் 6 ஹவர் சொன்னாங்க. ஆனால் ஃபோன் பண்ணி அவங்க எங்களை ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம், உண்மையாக எப்படியும் கர்த்தர் நல்ல காரியங்களை செய்வார், வாய்க்க பண்ணுவார், நீங்கள் அநேகமாருக்கு சாட்சியாக இருப்பீங்கன்ட்டு 9 ஹவரில் மகள் கண் விழித்து பேசுகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் மாத்திரமே இவற்றை செய்து முடித்தார் என்று சொல்கிறேன். ஆண்டவர் பெரியவர். அதோடு கூட அருமையான மகன் ஜோஷுவா சாட்சி கொடுக்க, மகனை எழுந்து நிற்க நான் கேட்கின்றேன். அருமையான மகன் 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு நோஸ் ஆப்ரேஷனை கடந்து போக வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் இந்த ஆப்ரேஷனை கடந்து போகும்போது மகனுக்கு கிருபை கொடுத்து இன்றைக்கு சுகத்தோடு தேவ ஆலயத்திலே தேவனை ஆராதனை செய்ய வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்ஃபேக்ட் போன வாரமும் வந்தீங்கன்னுங்கிற இல்லையா? ஸோ வெரி குட். ஆப்ரேஷன் முடிந்த உடனே தேவ சமூகம் என்று வந்திருக்கிறபடியினாலே, our God is a honoring God. Amen.